ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மெசேஜ் தான் என்னோடய ஸ்டூடெண்ட் எனக்கு அமிச்ச மெசேஜ். ஸோ ஜஸ்ட் ஒரு டவுட்ஸ் கேட்டிருந்தாரு. நான் வந்து கிளைண்ட் எடுத்த மாதிரி டவுட்ஸ் கேட்டிருந்தாரு. நான் வந்து காட் யூர் ஃபஸ்ட் கிளைண்ட் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து அவங்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து அவங்களுக்கு லைவ் வெப்சைட் சென்ட் பண்ணேன் வீடியோவா, நான் டெமோ வெப்சைட்டை சென்ட் பண்ண சொல்லுவேன், லைவாக டெமோ க்ரியேட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ண சொல்லுவேன். அதேமாதிரி செக் பண்ணியிருக்காரு. தென் ஐ திங்க் அவங்க வந்து லிங்க் கேட்குறாங்க, டேரெக்டாக எனக்கு லிங்க் அனுப்புங்க, நான் கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நல்ல நியூஸ் தான், தட்ஸ் அ குட் நியூஸ். என்ன மாதிரி வெப்சைட் அவங்க பார்க்குறாங்க, வாட் டைப் ஆஃப் வெப்சைட் தேர் லுக்கிங் ஃபார் மெசேஜ் சொன்னேன். கேக் செல்லிங் வெப்சைட், ஹோம்மேட் பேக்கர்ஸ். ஸோ இந்த ஹோம்மேட் பேக்கரிங்க்கு தான் இப்போ வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால அந்த மாதிரி வெப்சைட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, ஓகே, அதுக்கு சூப்பரான நியூஸ். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது மேபி அரௌண்ட் 15 to 20K, எனக்கு என்ன ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் 15 to 20K, மினிமம் 15K வச்சா கூட இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வெப்சைட் தான், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். இந்த மாதிரி நான் வரிசையாக நிறைய மெசேஜஸ்னால் நான் வந்து ஷோகேஸ் பண்ணுவேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ இந்த வெப்சைட் ஒரு கேக் செல்லிங், ப்ராடக்ட் செல்லிங் வெப்சைட். நிறைய பேர் வந்து கேக் பேக்கர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஓப்பனிங் வந்துருச்சு. எல்லாருமே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணான்னு தெரிஞ்சிச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் சேல்ஸ் கொண்டு வர முடியாது. அதுக்கு வெப்சைட்ஸ் தான் நம்ம கொண்டு வரோம். வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி கேக் செல்லிங் வெப்சைட்ஸ் தான் கொண்டு வந்தாகணும். ஸோ மேபி உங்களுக்கு இந்த கேக் செல்லிங் வெப்சைட்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் டிமாண்ட் இருக்குது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷன் தேவையில்ல. வெப்சைட்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக கிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லை. இதில் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டாக இவங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நான் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன், வெப்சைட்ஸ் எடுத்தவங்க, கிளைண்ட்ஸ் எடுத்தவங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் கிளைண்ட் எடுக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷர்ஸான ஸ்டூடெண்ட்ஸ். யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன்ஸ் தான். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷர்ஸாக, ஃப்ரீலான்ஸ்னு என்னென்ன தெரியாமல் உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பர்ஃபெக்டான ஒரு நான் சொல்லித்தர விதமாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை தாண்டியுமே அவங்களுக்கு லேர்ன் பண்ணுன்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது. ப்ளஸ் இவங்க பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே நான் ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த நோ கோடில் இவங்க எல்லாமே கோடிங் வச்சு இல்லாமல் பண்ண போகிற வெப்சைட்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்ஸில் எப்படி இருக்குன்றதை நான் ரெகுலராக யூடியூப்லேயே ஷோகேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் எல்லா வீடியோஸ்லையும் ஷோகேஸ் பண்ணுறேன். முக்கால்வாசி இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே ஒரு லைன் கூட கோடிங் நாலேஜ் இல்லாமல் டெவலப் பண்ணுற வெப்சைட்ஸ் தான். ஓகே, ஸோ நோ கோடில் வெப்சைட் டெவலப் பண்ணி 15,000ன்றது மினிமம். ஒரு 15,000ன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த வெப்சைட்ஸை நம்மளால் ஒரு 5 to 6 ஹவர்ஸில் டெவலப் பண்ண முடியும் நோ கோடில். ஸோ இந்த 5 to 6 ஹவர்ஸில் டெவலப் பண்ணுற ஒரு வெப்சைட்டுக்கு 15 to 20,000ன்றது சார்ஜ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம், நல்ல ஒரு காஸ்ட். ஸோ கிளைண்ட்ஸுமே ரெகுலராக எடுக்கிறதுனால இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா இன்கம் ஆகிடுது. ஈவன் தான் நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க்கிங் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா இன்கம் ஆகிடுது. ஸோ பேசிக்காக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் நீங்களே கூட லேர்ன் பண்ணி பண்ணலாம், எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லை. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டு 15,000 லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் வித் ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி லாஸ்ட் டைம் என்னோட ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஷோகேஸ் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் இருக்குது, அதையுமே உங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணுறேன். இப்போது நான் உங்களுக்கு வந்து ஒரு சில என்கிட்ட இருக்க ஒரு கேக் வெப்சைட் நான் வந்து டெமோ வெப்சைட் பண்ணியிருந்தா ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி பண்ணியிருப்பேன்றதை நான் ஷோகேஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு கேக் வெப்சைட், ரொம்ப மினிமிஸ்டிக்காக டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நோ கோட் வெப்சைட்ஸை நீங்களும் டெவலப் பண்ண லேர்ன் பண்ண முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு ஃப்ரெஷரால் கூட லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்கில் செட்டை. அதனால் வரி பண்ணிக்கே தேவையில்லை. ஈவன் ஃபார் ஃப்ரெஷர் டைம் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் இருக்குது. அந்த 2 to 3 ஹவர்ஸில் per day எக்ஸ்ட்ரா இன்கம் ட்ரை பண்ணோன்னா டெஃபினட்டாக இந்த நோ கோட் ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணலாம், சரிங்களா. எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரிசல்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூ பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல்லே ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்குது, ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு. அது இங்கே ஸ்க்ரீன்லேயே வரும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை யூடியூப்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்டர்வியூ கொண்டு வாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ கொண்டு வந்திருக்கேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸில் இப்போ ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இன்னும் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் ஷோகேஸ் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நோ கோட் வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதை வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக ஐடியா கிடச்சிடும், சரிங்களா. ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங், see you, bye.